இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக திறந்துவிட வலியுறுத்தி இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று சந்தித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஏற்கனவே காவேரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படின்றதுதான் நிலைப்படா இருக்கிறது. ஆனா இதற்கு கர்நாடகாவிலிருந்து தொடர்ந்து மறுப்பு அப்படின்றது இருந்துட்டு வருது. எனவே இது குறித்து உச்சநீதிமன்றமும் அதை தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் முன்னேற்ற குழு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்துல கடந்த கூட்டத்திலும் போது கூட ஆகஸ்ட் மாதத்தில் 42 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு அந்த கோரிக்கைக்கு தற்போது அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று டெல்லி வந்திருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் தற்போது தன்னுடைய பிரமுகர்களுடன் சி.ஆர். பாட்டீலை சந்தித்திருக்கிறார். இதில் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை முறையாக தர வேண்டும் என்றும், அதே போல மேகதாது அணை தொடர்பான விஷயங்கள் தொடர்பாகவும் அவரிடம் பேசுவதாக அந்த பேச்சுவார்த்தை அமைந்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கர்நாடகாவிலிருந்து தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அவங்களோட தண்ணீர் வரத்து இருக்கும். எனவே அதை வரும் ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இந்த கூட்டத்துல இருப்பதாக சொல்லப்படுது. எனவே வருங்காலத்துல இது போன்ற தண்ணீர் பங்கீடு குறித்து பிரச்சனைகள் வராம சுமூகமாக அது நடைபெற வேண்டும். அதற்கு மத்திய அரசு தலையிட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்துடைய முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை முடித்து அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதில் கூட்டத்தில் அவர் என்ன விஷயங்களை முன்வைத்தார், அது குறித்து மத்திய அரசு என்ன அவருக்கு விளக்கம் அளித்திருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்று குறித்து பேச இருக்கிறார்.